Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE Maths Class 12th Exercise 2.2ல Sum number 4 write the following function in the simplest form. உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா tan inverse of root of 1 minus cos x divided by 1 plus cos x. இதை முடிஞ்ச அளவு simplest formல சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா trigonometry formula அப்ளை பண்ணி simplest formக்கு கொண்டு வரணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி 1 மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸோட ஃபார்முலா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 1 ப்ளஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இங்கே இந்த சம்மில் அதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். சொல்யூஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு போட போகிறேன். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப் sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 த ஹோல் ரூட். இதுதான் நம்மளுக்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா இருக்கும். இப்போ இதில் இந்த ஸ்கொயர் எல்லாம் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் sin x by 2 divided by cos x by 2 ஸ்கொயர் வந்து காமனாக the whole ஸ்கொயர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துட்டா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் sin x by 2 divided by cos x by 2. sin by cos அப்படின்றது என்னது, tanன்னு ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan எக்ஸ் பை 2 ஆகிடும். இப்போ இந்த இன்வர்ஸ் டேர்மும் இந்த இதுவும் கேன்சல் ஆகி பேலன்ஸில் இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸ் பை 2. இதுதான் இந்த சம்மோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.